இவனே சொல்லுவான், நான் எதுவும் மியூசிக்லாம் கற்றுக்கல, நான் ஒன்றும் பெரிய சங்கீதம்லாம் படிக்கலை, பேசிக்காக படித்தா வந்துச்சுன்னு சொல்லுவான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. இப்போ விஜய் சார் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் அது எஸ்ஏ சாரோட பிளான். அவர் சின்ன வயசுலேருந்து அந்த பையன் எப்படி கொண்டு வரணும், அவன் ஒரு என்டர்டெய்னர் மாதிரி ஒரு ஜாலியான படங்களில் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா யார் 1000 படம் பண்ணியிருப்பாங்க, யார் இத்தனை 1000 பாட்டு பண்ணியிருப்பாங்க, இத்தனை மியூசிக் டேரக்டர்னு இருக்கட்டும், இத்தனை 1000 பாட்டுகள் எங்கே ட்ராவல் ஆகிருக்கும். இந்த விஸ்வரூபம் ரிலீஸ் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, சைமல்டேனியஸ் ரிலீஸ் வந்து கமல் சார் வந்து பேசிட்டு இருந்தார். ஏர்லி வெர்ஷன் அது எப்பவுமே நம்மளும் சொல்லும் போது நம்மளுக்கு அது புரியுறது இல்லை. அது ஃபாரின்லேருந்து ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு வந்து வச்சா தான் நம்ம அதை ஒத்துக்கிறோம். தேட்டரோட சொல்லி டிமாண்டில் வர பிரச்சனை அதுதான். எல்லா படத்தையும் வந்து ஓடிடி பார்த்துக்கலாம்னு சொல்லி தேட்டருக்கு வர்றதில்லை. அது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு சிறையாக இருக்கட்டும், எந்த படம் சின்ன படம் கூட ஓடி இருக்கு. ஏன் ஓடுது? நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் யாரும் வந்து டெம்ப்ட் ஆகாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு டைம் விஸ்வரூபம் ரிலீஸ் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, சைமல்டேனியஸ் ரிலீஸ் வந்து கமல் சார் வந்து பேசிட்டாங்க, தேட்டர் அண்ட் டைரக்டர் ரிலீஸ். மேபி அது வந்து அந்த ஓடிடியுடைய ஒரு ஏர்லி வெர்ஷன். அது டைரக்ட் டு ஹோம்ங்கிறது தான். அதுவும் கொண்டு வந்தாங்க. பிரமிட் சாமிநாதன் அந்த கான்செப்ட் தான் கொண்டு வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது எப்பவுமே நம்மளும் சொல்லும் போது தான் நம்மளுக்கு அது புரியறதில்லை. அது ஃபாரின்லேருந்து ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு வந்து வச்சா தான் நம்ம அதை ஒத்துக்கிறோம். இந்த கான்செப்டோட வேறு வெர்ஷன் தான். பட் இதுதான் கமல் சாரும் சொன்னது, பிரமிட் சாமிநாதன் சொன்னது. ஆனால் நம்ம ஒத்துக்கலாம். அது வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் சார்? அது ஏன்னா அப்போ நிறைய பேர் அப்போசிஷன் பண்ணிட்டு இருந்தாங்களே, தேட்டர்லேயே வருமானம் பாதிக்கப்படும். அதான் சொல்கிறேங்க. இன்னைக்கு எப்படி பாதிக்கும்? இன்றைக்கி யார் அப்ஜெக்ஷன் பண்ண முடியும்? ஏன்னா இட்ஸ் இன்டர்நேஷனல் செயின். பட் அகைன் அந்த இடத்துல ஓடிடி விண்டோன்னு ஒன்று வருது, 8 வீக்ஸ் விண்டோ, 4 வீக்ஸ் விண்டோ. அதாங்க. அது என்னென்னா 4 வாரத்தில் படம் வருதுன்னா மக்கள் தெரியாங்க வர மாட்டேங்கிறாங்கன்றது தேட்டர் ஓனர்ஸோடைய கான்செப்ட். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த 4 வாரத்தில் வாங்குறதுக்கு அவன் படுத்துகிற பாடு நம்மளுக்கு தாழலை. நீ 8 வாரம் ஓடி போயிடுவாங்க. நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் என்ன சொன்னால், ஓகே இதை வந்து இப்போ முடிவு பண்ணிக்கலாம். இந்த வந்துருச்சா இந்த மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்து இனிமேல் தூங்குற படங்கள் நம்ம இப்படி தான் வைக்கணும்னு ஒரு சிஸ்டம் எல்லாம் நாங்கள் பேசுகிறோம். இல்லை இமிடியட்டாக எல்லா படத்தையும் கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. அது என்ன அசோசியேஷன்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு பர்சனலாக பார்க்குறேன் சார், இப்போ பெரிய படங்களுக்கான ஓப்பனிங் தேட்டரில் இருந்தால் நிறைய சின்ன படங்கள் இன்றைக்கி வருது, ஒரு மினிமம் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வருது. அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு அங்கீகாரமாக, ஐ மீன் நிறைய படங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணாலும் ஓடிடி வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை வந்து மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அந்த படத்துக்கான ரெகக்னிஷன் வரது ஒரு பக்கம் நான் பார்க்குறேன் சார். அது எப்படி பார்க்குறீங்க? சில படங்கள் ஓடிடி வந்ததுக்கப்புறம் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸில் போகுது. இல்லை அதுதான் சார். இல்லை தேட்டர் ஓனர்ஸோட டிமாண்டில் வர பிரச்சனை அதுதான். எல்லா படத்தையும் வந்து ஓடிடி பார்த்துக்கலாம்னு சொல்லி தேட்டருக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா சார், அது தேட்டருக்கு படம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷோவில் நல்ல ரிப்போர்ட் வந்து டாக் நல்லா இருந்தால் தேட்டருக்கு வர்றாங்க. பரவாயில்லைங்க ஒரு தடவை பார்க்கலாம், இல்லை சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டா அதுக்கு ஏன் போய் இப்போ செலவு பண்ணேன்? நான் தேட்டருக்குள்ள போனால் காசு செலவாகுதில்ல. ஒரு குடும்பம் போச்சுன்னா 1000-2000 செலவு, சின்ன குடும்பம் 1000, பெரிய ஃபேமிலி போச்சுன்னா 2000 செலவாகுது இன்றைக்கி. அதனால் வந்து அவங்க வந்து யோசிச்சுட்டு அது அப்புறம் அதையெல்லாம் வந்து ஓடிடி லிஸ்ட்டு தள்ளிடுறாங்க. இப்போ கருப்பு எக்ஸ்ட்ரா இருந்தால் கிளம்பி நடந்து ஷோ போயிடுவான். இப்போ கருப்புக்கும் ஓடிடிக்கு யாரும் வெயிட் பண்ணவே போகிறதில்ல. தமிழ்நாடு மொத்தம் பார்த்து முடிச்சிடும். ஆமாம். அந்த மாதிரி படம் நல்லா சின்ன படங்களாம் கூட அது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு சிறையாக இருக்கட்டும், எந்த படம் சின்ன படம் கூட ஓடி இருக்கு. ஏன் ஓடுது? நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் யாரும் வந்து டெம்ப்ட் ஆகாமல் இருக்கிறது இல்லை. அது நல்லா இருந்தால் இருந்திருப்போது நம்ம ஓடிடியில் பார்க்கலான்னு யோசிக்கிறது இல்லை. அதுக்கு வந்து அந்த மாதிரி தான். அதே இங்கே சிறை மென்ஷன் பண்ணலாம் நான் கேட்குறேன். எல்கே அக்ஷய்குமார் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிறை அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். இன்னைக்கு அவரை கன்சிஸ்டண்டாக எடுத்து படங்கள் பண்ணுறாரு. அது யோசிச்சு பார்த்தீங்களா சார்? அவர் ஓகே எல்கே அக்ஷய்குமார் அஸ் அ ஹீரோ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? இல்லை அதுதான் சொல்லுங்கள் சார். எப்பவுமே கண்டென்ட் ஜி கதை, அதாவது அதில் யார் நடித்தாங்கன்றது 2வது விஷயம். என்ன கதை, யார் அது வந்து அந்த ஒரு ரைட்டர் தமிழுடைய அந்த கிளியர் நரேஷன், அந்த டைரக்டரோட கொடுத்த ஒரு ஒண்டர்ஃபுல் டேக்கிங். அதாவது அந்த கதையை வந்து ரொம்ப பிளாண்டாகவும் சொல்ல முடியும், ஆனால் அழகாக கட் பண்ணி டெக்னிக்கலாக அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாமல் கொண்டு போகிறது இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்டேஷன் தான் ஜெயிச்சது ஃபஸ்ட்டில். அப்புறம் அக்ஷய் அது வந்து அவங்க அப்பாவே ப்ரொடியூசர்ன்றதுனால பார்த்து அவனை செதுக்கி எப்படி பண்ணணும் என்ன மாதிரி கதையில் பையனை கொண்டு வரணும், அது அந்த பிளானிங் தான். அது இப்போ விஜய் சார் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் அது எஸ்ஐ சாரோட பிளான். அது அவர் சின்ன வயசுலேருந்து அந்த பையனை எப்படி கொண்டு வரணும், அவன் ஒரு என்டர்டெய்னர் மாதிரி ஜாலியான படங்களில் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் எடுத்துன்னே பெரிய ஸ்டஃப் படம் பண்ணிங்கன்னா பெரிய விலை வரும், அந்த விலைக்கு விற்றா லாஸ் வரும். அது எஸ்ஐ சாரோட கணக்கு பாருங்கள் எப்படி இருக்குது.
சின்ன ஒரு 2 ரூபாய்க்கு படம் எடுக்கிறது ஒரு ஏரியா கொண்டு போய் 5 ரூபா 3 ரூபான்னு விற்க வேண்டியது. ம். அதை வாங்கும்போது அது லாபம் வரும், லாபம்னு சொல்ல வைக்கிறது. ம். அப்படி தான் கொண்டு வந்தார் அது. ம். அந்த மாதிரி தான் இப்போ லலித்குமாரோட விஷன் வந்து பையனை எப்படி கொண்டு வரணும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன படம் எடுத்து ம். அதை லாபம்னு சொல்ல வச்சு இப்போ அடுத்த படத்தை எடுக்க வைக்கணும். ம். சூப்பர் சூப்பர் சார். எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் சார். என்னன்னா பர்சனலி நீங்க வந்து 3 ராஜாவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இளையராஜா சார், கார்த்திக் ராஜா சார், யுவன் சங்கர் ராஜா சார். இன்ஃபேக்ட் உங்களோட அரவிந்தன் யுவன் சங்கர் ராஜா அவருடைய டெபியூ படமா இருந்தது. ஆமாம். எப்படி சார் யுவன் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க? எனக்கு அது உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. நான் ஐடென்டிஃபை பண்ணல. அது வந்து நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். நான் போய் பார்க்க ராஜா சார் பார்க்குறதுக்காக தான் போயிருந்தேன் அரவிந்தன் படத்துக்கு. அப்போ யுவன் ஓடி வந்தால் என்ன பண்ணுறான்னு, சும்மா ஏன் சும்மா இருக்கேன்னு கேட்டேன். எனக்கு ஒரு படம் கொடுங்க மியூசிக் பண்ணுறேன். கரெக்டாக ராஜா சொன்னேன், என்ன சொல்கிறேன் நான், சார் சும்மா இருக்கேன் படம் கொடுங்க மியூசிக் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அப்போ நீ குடியா அப்படின்னு. சார் நீ தான் சொல்கிற, நீங்கள் சொல்கிறீங்க சின்ன பேர், அவனுக்கு என்ன மியூசிக் வரும்னு எனக்கு தெரியாது, லைஃபுக்கும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட பெரும் உனக்கு இருக்கு, நீ பண்ணிக்க போ அப்படின்னு. அவ்வளோதான். அவர் அசரீரி மாதிரி கேட்டார பண்ணிட்டேன், அவர் சொன்னார் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு பக்கம் கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நான் ஃபீல் பண்ணதுன்னா கார்த்திக் ராஜா இஸ் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் மியூசிக் டேரக்டர். அவருடைய அந்த பொட்டன்ஷியல் இன்னும் மக்கள் வந்து பார்க்கலையும் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை சார், கார்த்திக் ராஜா வந்து ஹைலி டேலண்டட். பட் அவனுக்கு கொஞ்சம் யுவன் மாதிரி வந்து சோசியலைஸ் பண்ணிக்க தெரியல. அதான் விஷயம். கேரக்டர் ஒருத்தர் நேச்சுரல் தானே அது. பட் யுவனுடைய அந்த இன்ட்ரோ நீங்கள் பார்க்குறீங்க, கட் பண்ணால் அடுத்து 2007 சரோஜாவுடைய உங்களுடைய ப்ரொடக்ஷன், அங்கே யுவன் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக, அப்புறம் கடைசியில் நீங்கள் கோட்டில் நடித்தப்போ யுவன். ஸோ அந்த யுவன் கிராஃப் 1997 அப்புறம் 2007 நீங்கள் திருப்பியும் அவரோட ஒர்க் பண்ணுறப்ப அந்த கிராஃபாக ஒன்று பண்ணியிருந்தார்ல யுவன், ஒரு மேஜிக் பண்ணி யுவன். அதாவது யுவனோட வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய விஷயம். யுவனுக்கு வந்து ராஜா சாரோட ஞானம் அப்படியே வந்துருச்சு. நான் யுவனே சொல்லுவான், நான் எதுவும் மியூசிக்லாம் கற்றுக்கல, நான் ஒன்றும் பெரிய சங்கீதம்லாம் படிக்கலை, பேசிக்காக படித்தா வந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்படி காரணம் வந்து அது 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 அதுதான் ஞானம் வந்தது தான். அது நல்ல பையன். அதாவது இஸ் வெரி ஸ்வீட், வெரி கம்ஃபர்டபுள் வித் எவ்ரி ஒன். ஓகே. நல்லா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னை வந்து இட் இட் பி வெரி ஸ்பெஷல். அது பண்ணேன். அதுக்கப்புறம் நான் 97 பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸ் நான் படம் பண்ணேன். திருப்பி நான் படம் பண்ணும்போது அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் பண்ணேன், சரோஜா பண்ணேன். ரெஃப்யூஸ் டேக் ஈவன் சிங்கிள் பீஸே ஃப்ரம் மீ. ஓ ஓகே. அந்த மாதிரி பெரிய அங்கிள் உங்கள்கிட்ட போய் என்ன எப்படி பண்ண வாங்குவேன் அந்த மாதிரி ஒரு இஸ் ஏ வெரி ஸ்பெஷல் கேரக்டர். அப்புறம் நம்ம ரொம்ப அன்பாக இருக்கும், எல்லா விதத்துலையும் சந்தோஷம். நைஸ் நைஸ். இன்னொரு பக்கம் அரவிந்தன் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். ரத்னவேலுடைய டெபியூ பாம்பே முடிச்சுட்டு ஐ திங்க் ரத்னவேலு அவருடைய பாம்பேல அசிஸ்டண்ட்டாக இருந்தார் ராஜீவ் செட்டை. எப்படி சார் ரத்னவேலு சார் ஐடென்டிஃபை பண்ணி? இல்லை, அந்த டேரக்டர் நாகராஜ் தான் ரத்னவேலு கூப்பிட்டு வந்தேன். சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சார், நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம், ஃபஸ்ட் படம் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். அப்படி யாரெல்லாம் ஒர்க் பண்ணிங்கலாம் கேட்டேன். சரி ஓகே, நான் எப்பவுமே அந்த புதுசாக நிறைய ரிஸ்க் எடுப்பேன் நான், சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ணார். இன்றைக்கும் ரத்னவேல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாப் 3 கேமராமேன்ஸில் இருக்கார். இன்னும் இஸ் இன் டச் வித் மீ. அவன் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார், உடனே ஃபோனில் வந்தாலும் அந்த பேசிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் என்ன சிவாசா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு அது பெருமையாக சொல்லுவார். இன்றைக்குமே அது நமக்கு நல்ல ஒரு அசெட்ஸ். கண்டிப்பாக அவருடைய ரிலீஸ் வேறு ஐ திங்க் பெத்தி அவருடைய பெரிய ரிலீஸில் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரீல் ஒன்று அனுப்பிச்சிருவேன். சூப்பர். அந்த நட்புறவு அப்படியே இருக்குல்ல சார், மெயின்டைன் பண்ணி அந்த எல்லாருடைய அந்த ஒரு பெரிய சார். அதான் சொன்னேன், சினிமாவில் என்னுடைய மாபெரும் என்னுடைய சொத்து என்னுடைய நட்பு தான். விஜய் சார்லேருந்து எல்லாத்தோடும் நம்ம பழகுறோம், அந்த பழக்கம் இந்த நட்பு தான் வந்து எனக்கு என்னோட அசெட்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அண்ட் ஃபைனல் கொஸ்டின், திஸ் இயர் மார்க்ஸ் ராஜா சாருடைய 50th இயர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, அவருடைய இண்டஸ்ட்ரியில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க கன்சிஸ்டண்ட்டாக அவருடைய சார். ராஜா சார் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா வந்து 35 வருஷம் முன்னாடி என்னோட கல்யாணத்துக்காக கோபிச்செட்டிப்பாளையம் வந்தார். என்னோட 25th இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்தார். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி டாக்டர் மேரேஜுக்கு வந்தார். இப்படி அவர் என்னோட சம்மந்தப்படாத விஷயமே கிடையாது, எல்லா இடத்துலையும் அவர் இருப்பார். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஆனால் அவருக்கு 50 ஒரு நம்பரே கிடையாது. அவர் அதெல்லாம் யோசிக்கும், 50 வருஷம் ஆயிட்டு பாடலாம் சொல்ல முடியாது. ஆயிட்டு போகுது இப்போ என்னம்பார், அப்படி போய் கேட்டேன் 50 சரி 50 ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம்பாரு. 51 வரும்டா அப்படின்பார். நான் ஒரு வேறு கேரக்டர். அவர் இந்த புகழ் நான் தான் பெருசு, 50 வருஷம் ஆயிடுச்சு, நம்பர் 1 இதிலெல்லாம் நிற்கவே மாட்டார். அவர் ட்ரிப்பே வேறுங்க டோட்டலாக. அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே டோட்டலாக வேறு. அது வந்து ஜஸ்ட் சிம்பிளி அன்கம்பேரபிள். அது வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய ஜீனியஸ் நம்மளோட இருக்கார். 50 என்ன 80 ஆகட்டும் 100 ஆகட்டும் வாழட்டும், கண்டிப்பாக நம்மளோட இருக்கணும்.
அதான் அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ் அவருடைய அந்த இசை பயணம். ஆமாம் ராஜ் அது மாதிரி சார் இத்தனை கோடி மைல்கள் பயணம் செய்த பாடல்கள் உலகத்திலே இருக்காது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா யார் 1000 படம் பண்ணியிருப்பா, யார் இத்தனை 1000 பாட்டு பண்ணியிருப்பா, எத்தனை மியூசிக் டேரக்டர்னு இருக்கட்டும், இத்தனை 1000 பாட்டுகள் எங்கே ட்ராவல் ஆகிருக்கும், எத்தனை கோடி மைல்கள் ட்ராவல் ஆகிருக்குது நம்ம பாட்டு. அந்த பாட்டு காலையில் எழுந்ததுலேருந்து வாக்கிங்கில் ஆரம்பித்தா தூங்க வரைக்கும் கூடவே சுற்றுறாரு. என்ன பண்ணுவீங்க? இதே உலகத்தில் ஏதாவது ஒரு மொழியில் அவர் பாட்டு ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த நேரத்தில். நீங்கள் தான் சும்மா 24 மணி நேரத்தில் அவர் பாட்டு சத்தம் கேட்காத ஒரு நொடி கூட இருக்காது. தட்ஸ் பியூட்டிஃபுல் திங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம் சார். ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு கான்வர்சேஷன் கூட பேசினதுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.